பிஜேபி டீம் வேற அந்த கரூர் சம்பவம் தொடர்பாக வந்து அமைச்சிருந்தாங்க. இப்போ இன்னைக்கு வேற பேட்டி வேற கொடுத்துருக்காங்க சார். வந்திருக்கிறாங்க. வந்துட்டு அவங்க அந்த எம்பிக்கள் குழு, ஹேமமாலினி அவர்கள் தலைமையில் எம்பிக்கள் குழு வந்துவிட்டது. அவர்கள் பாதிக்கப்பட்ட மக்களை எல்லாம் சந்தித்து விட்டு இன்று மாலை ஒரு நேர்காணல் அளிப்பார்கள். அளித்து முடித்ததும் எப்படி ஜேபி நட்டாவிடம் அவர்கள் அறிக்கை அளிக்க இருக்கிறார்கள். அண்டு இப்போதே சொல்கிறேன், முழுக்க திமுக அரசை குற்றம் சாட்டி அந்த அறிக்கை இருக்கும் என்று தான். ஏன்னா அதுதான் எல்லாரும் வந்து சொல்லி கொண்டு இருப்பது இருக்கும். அப்போ இந்த எம்பிக்களை கைது செய்வீங்களா? மக்களெல்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்காங்களே, அப்போ இந்த எம்பிக்களை கைது செய்வீங்களா? நான் அந்த நேற்றைக்கு முந்தின நிகழ்ச்சியில் சொன்னேன், நீங்கள் உண்மையை மூட அது ஏதாவது ஒரு வடிவத்தில் வெளியே வருவதற்கு பிடிவாதமாக முயற்சி செய்யும் என்று நான் சொன்னேன். அந்த அடிப்படையில் இவர்கள் ஒரு புறம் இதை மூடி மறைக்க ஃபெலிக்ஸ் போன்றவரை மற்றவர்களையும் கைது செய்ய முயற்சி செய்து கொண்டிருக்கும் இந்த நேரத்திலேயே எம்பிக்கள் குழு இப்போது வந்து அவர்கள் நேரடியாக குற்றம் சுமத்தப் போகிறார்கள். திமுக அரசின் தவறான கையாளுகையின் காரணமாகத்தான் இந்த மரணங்கள் நிகழ்ந்தன என்று. என்ன செய்ய போகிறீர்கள்? ஸோ இந்த விஷயத்தில் எளிமையாக சொல்கிறேன், இந்த விஷயத்தில் இவர்கள் மாட்டிக்கொண்டார்கள். அதனால தான் விநாசகாலே விபரீத புத்தி என்று சொன்னேன். மீண்டும் தவறுகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். இன்றைக்கி இப்போது எல்லாரும் போய் தேடி பிடிச்சா அந்த ஃபெலிக்ஸ் வீடியோவை பார்ப்பான், எதுக்காக கைது பண்ணாங்க, என்ன பேசியிருக்காரு என்று. ஸோ அவர் பேசிய விஷயங்களில் இருக்கக்கூடிய சந்தேகங்கள் மக்களை சென்று அடைந்து கொண்டே இருக்கும். அப்போ நீங்கள் எதை மறைக்கணும்னு நினைக்கிறீங்களோ அது மீண்டும் வெளியே வரும், பல்வேறு வடிவங்களில் வெளியே வரும். அதனால இதை எப்படி நீங்கள் சமாளிக்கிறீங்களா பார்த்து சார். இதுக்கு நடுவில் விஜயும் ராகுலும் பேசி இருக்காங்க, கூட்டணி தொடர்பான பேச்சு தான் அப்படின்ற மாதிரிலாம் சொல்லப்படுது சார். இரங்கல்னு சொல்லியிருந்தோம் ஆல்ரெடி, அதை தாண்டின பேச்சுன்னு சொல்கிறாங்க சார். இது முழுக்க பாசிபிளுங்க. என்ன காரணம்னா, பிஜேபி நெருங்குகிறது என்பது நேற்றைய டெவலப்மெண்ட்ஸ்லேருந்து நமக்கே தெரிய வருகிறது. அப்போ காங்கிரஸ் வேடிக்கை பார்த்துட்டு அமைதியாக இருந்தால் அது என்ன கட்சி? அந்த ஆப்ஷனை காங்கிரஸ் க்ளோஸ் பண்ணக்கூடாதுல்ல. இப்போ ஒரு வேளை வந்து 25 சீட்டு வாங்கியிருந்த காங்கிரஸுக்கு உனக்கு 20 சீட்டு தான் என்று திமுக சொல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இல்லவா? அப்படி இருக்கும்போது ஒரு பிளான் பி வேணும்ன்ட்டு தானே காங்கிரஸ் திங்க் பண்ணோம். அப்போது இன்னொன்று, பிஜேபி அந்த பக்கம் ஒரு துண்டை போட்டு வைக்கிறதுங்கும் போது அந்த துண்டில் தீய வைக்கிறதுக்கான வேலையை காங்கிரஸ் செய்வது என்பது இயல்பு, அதுதான் அரசியல். ராகுல் வந்து அந்த இரங்கல் தெரிவித்த ட்வீட் போடுறதோடு அல்லாமல் திரு விஜய் அவர்களை தொடர்பு கொண்டு ஆறுதல் தெரிவித்திருக்கிறார் என்றும் இன்னைக்கு தினமலரில் செய்தி வந்திருக்கு. அமித்ஷா அவர்கள் பேசுனதா செய்தி வந்திருக்கு. அதை என்னால் உறுதி செய்ய முடியல, நான் செக் பண்ணிவிட்டு கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஸோ பாசிபிலிட்டி இருக்குது, அட்டெம்ப்ட் பண்ணி பேசுகிறதுக்கு பாசிபிலிட்டி இருக்குது. ஏன்னா விஜய் அவர்கள் வந்தால் வெற்றியை உறுதி செய்யலாம் என்ற ஒரு சூழல் இருக்கக்கூடிய நிலையில் 2 தேசிய கட்சிகளும் திரு விஜய் அவர்களை நம்ம பக்கம் இழுக்கணும்னு முயற்சி செய்வது என்பதை புரிந்து கொள்ள முடிகிறது. சார், நேற்று செய்தியாளர்கள் சந்தித்த எம்ஆர் விஜயபாஸ்கர் அவர்கள் வந்துட்டு நிறைய ஆதாரங்களை வந்து காட்டியிருக்காரு சார். அதாவது இந்த அருணா ஜெகதீசன் ஆணையம் விசாரணை நடத்திக்கிருக்கு சார், பின்னாடி இருந்த 2 காவலர்கள் அப்படின்னு மிரட்டுறாங்க சார், இன்னொருத்தர் அப்படின்னு வாயை கடிக்கிறார் சார், அதை காட்டியிருந்தார். இன்னொன்று வந்துட்டு ஆம்புலன்ஸ் நம்பர் பிளேட்டே இல்லாமல் சுற்றிக்கிருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருந்தார். அவர் சொன்னதிலே ஒரு முக்கியமான பாயிண்ட்னா என்னன்னா சார், திமுக மருத்துவர் அணி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ஒரு கட் அவுட் ஒட்டி நீங்கள் எல்லாத்தையும் ஆம்புலன்ஸில் வரீங்க. அப்போ தமிழ்நாடு அரசு தானே அது ஃபுல்லாக வந்து அந்த ஆம்புலன்ஸ் ஃபுல்லாக ஏற்பாடு பண்ணிருக்கணும். அப்போ அங்கே தமிழ்நாடு அரசு ஆம்புலன்ஸே இல்லைன்னா அப்போ ஏற்பாடுகளே பண்ணலன்னு தானே புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு சார். நம்பர் பிளேட் இல்லாமல் ஆம்புலன்ஸ் சுற்றுச்சு, உள்ளே வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாரு. வதந்தினி எம்ஆர்வியை கைது பண்ண வேண்டியது தானே? கைது பண்ணுங்க. முன்னாள் அமைச்சர் நீங்கள் கைது தான் பண்ணுங்களேன். நான் சொன்னேன்ல, நீங்கள் உண்மையை மூடி மறைச்சிட முடியாதுன்னு சொன்னேன்ல. ஃபோட்டோவெலாம் எடுத்து பிரிண்ட் போட்டுக்கிட்டு நேற்று திரு எம்ஆர்வி அவர்கள் பேசி, இதை பாருங்கள், இதுதான் அந்த ஆம்புலன்ஸு, இங்கே பாருங்கள், ஜட்ஜு விசாரிச்சிடும் போது பின்னாடிலேருந்து கை கட்டி போலீஸ் மிரட்டுறாங்க பாருங்கள். அப்போ பேசவே கூடாதுன்னு மிரட்டினா அப்புறம் எதுக்கு நீங்கள் விசாரணை ஆணையம் அமைக்கிறீங்க? இன்னொன்று, அந்த விசாரணை ஆணைய நீதிபதி திருமதி அருணா ஜெகதீசன் அவர்கள் வெளிப்படையாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அந்த கருத்து கேமராவில் பதிவாகுது. இவங்க விசாரணை ஆணையம் நடத்துகிறாங்களா, ஷூட்டிங் நடத்துகிறாங்களான்றது எனக்கு உள்ளபடியே சந்தேகம் ஏற்படுகிறது. என்ன காரணம் என்றால், அந்த விசாரணை என்பது ஒரு நீதிமன்றத்தில் வந்து பயமின்றி அனைவரும் சாட்சி சொல்லி அதுக்கு பிறகுதான் நீங்கள் இந்த உண்மையை நோக்கி இந்த விசாரணை ஆணையம் பயணிக்க வேண்டும். ஒரு ஷூட்டிங் எடுப்பது போல் இந்த நீதிபதி போகிறார், பத்திரிகையாளர்கள் எல்லாம் கூடவே வருகிறார்கள். அந்த நீதிபதி விஜய் ஒருவேளை வண்டியில் ஏறி கையை காட்டியிருந்தால் இவ்வளோ கூட்டம் சேர்ந்திருக்காது என்று தனது கருத்தை பதிவு செய்கிறார். இது என்ன மாதிரியான விசாரணை? இன்னொன்று சார், அந்த மக்கள் சொல்கிறாங்க காவல்துறை பாதுகாப்பு சரியாக கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இவங்க வந்துட்டு இல்லை விஜய் அவர்களே சொல்லியிருக்காங்க பாதுகாப்பு கொடுத்தாருன்னு சொல்லிட்டு. அப்போது இவங்க காவல்துறை சார்பாக நடத்தப்படக்கூடிய விசாரணை ஆணையமா இது? விஜய் மேலே ஏறி கையை காட்டியிருக்கணுன்றாங்களே, கையெல்லாம் ஆட்டக்கூடாதுன்ட்டு நீங்கள் தானே நிபந்தனை போட்டீங்க. அப்போ இப்படி பொது வெளியில் பத்திரிகையாளர்கள் முன்னிலையில் நடக்கக்கூடிய விசாரணை என்ன மாதிரியான விசாரணை? இதனால் தான் இதை ஐவாஷ்ன்னு எதிர்க்கட்சி தலைவர் பழனிசாமி விமர்சனம் செய்திருக்கிறார். ஸோ மேலும்
இந்த விசாரணை ஆணையத்தை நள்ளிரவில் அமைத்தது மட்டுமல்லாமல் எவ்வளவு விரைவாக அந்த நீதிபதி சம்பவம் நடந்த மறுநாள் மதியமே மருத்துவமனைக்கு சென்று சாட்சிகளை பார்ப்பது, விசாரிப்பது, 2 நாட்களாக அந்த ஊரிலேயே இருந்து கேமராவோடு சுற்றி விசாரணை நடத்துவது என்பதையெல்லாம் பார்க்கும்போது இது ஒரு கண்துடைப்பு விசாரணை என்று எதிர்க்கட்சிகள் சொல்லக்கூடிய இந்த விமர்சனம் என்பது நியாயமான விமர்சனம், ஏற்றுக்கொள்ளக்கூடிய விமர்சனமாகத்தான் நம்ம பார்க்க வேண்டும். ஸோ இதனால் தான் நான் சொல்கிறேன், மீண்டும் மீண்டும் திமுக அரசு தவறுகளை செய்து இந்த தப்பை மூடி மறைக்கலாம் என்று பார்த்து மேலும் மேலும் ஒரு இடியாப்ப சிக்கலில் சிக்கி கொண்டிருக்கிறார்கள் என்று தான் நம்ம பார்க்கணும்.